எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உண்மைக்கு மாறான விஷயங்களை படத்தில் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல நேரங்களில் இந்த மாதிரியான படங்கள் பெரிய அளவில் வசூலை குமிக்குது, குமிக்கலேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதே மாதிரி அதாவது ஃபேன் பாய் படம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேன் பாய் படங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, சமீபத்தில் வந்த குட் பேட் அக்லியே எடுத்துக்கோங்க. அந்த படத்தை பார்த்தபோது நம்மளுடைய விமர்சனம் என்னவாக இருந்துச்சுன்னா, இது அஜித்துக்கான படம், இது அஜித் ரசிகர்களுக்கு மீறி ஒரு படமாக இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் அது ஏதோ ஒரு மேஜிக், அது எல்லாரோடையும் கனெக்ட் ஆச்சு, எல்லாருமே பார்த்தாங்க, கொண்டாடுறாங்க. ஓகே, 1-2 படங்கள் இந்த மாதிரி வரலாம். ஆரம்பத்திலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஃபேன் பாய் கொண்டாட்டம், ஃபேன் பாய் கொண்டாட்டம், ஃபேன் பாய் கொண்டாட்டம், ஃபேன் பாய். கதைன்னு என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். அழுத்தமான கதை, ஒரு ஆழமான கதை அந்த குட் பேட் அக்லின்ற படத்தில் என்ன இருந்துச்சு? எதுவுமே இல்லை. எல்லாமே பாருங்கள், ஏகே வராரு, ஏகே தான் கடவுள், ஏகே ரெட் டிராகன், அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா அப்படியே பில்டப் 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 பில்டப்னு பண்ணுறீங்களே. அந்த படம் 1-2 படங்கள் ஓடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஓடிடுச்சு. அதனால் ஓகே, பெரிய வசூல், நம்மளே பேசுகிறோம், நம்மளே பேசியிருக்கோம்.